வணக்கம். நம்ம சதுரகிரி போயிட்டு வந்தத பத்தி ஏற்கனவே 9 வீடியோ போட்டோம். இது 10வது வீடியோ. சரி இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ இருக்கு. ஏன்னா அடுத்து கோவில்கள், முக்கியமான கோவில்கள் பத்தி அடுத்தடுத்த வீடியோ இருக்கு. நம்ம இறங்க ஆரம்பிச்சுட்டோம். நம்ம குரூப் வந்து இறங்குற வழியில கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு. ஆமா. பாதி பேர் கீழ போயிட்டாங்க. ஏன்னா நாங்க போனது ஒரு 10, 15 பேத்துக்கு மேல போனோம். பட்டைய போட்டாங்க. மேல போனோனே நெறைய வீடியோ பதிவு பண்ண முடியல. ஏன்னா உள்ள வந்து கேமரா எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால வெளியே மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. இறங்கிக்கிட்டே இருக்கோமா, இறங்கும்போது தாங்க ரொம்ப கஷ்டம். ஏறும்போது கூட ஏறிடும் டப்பு டப்பு டப்புன்னு. இறங்கும்போது அங்கங்கே வழுக்குது. நிறையா தண்ணி ஓடுற இடம் இருக்குது. இந்த இடம்லாம் அப்படியே ரொம்ப வழுக்கிச்சு. பார்த்து தான் இறங்கணும். இதை விட இன்னும் வழுக்கு பாறைன்னு ஒன்று இருக்குது. அவனம்தான் எப்படி தான் ஏறி இறங்குறாங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. லேசாக வழுக்குனாலும் கீழே விழுந்துரும். ஆனால் அந்த மாதிரி யாரும் விழலை. நல்லா பரவாயில்ல, கடவுளோட இதுதான். ஆனால் இங்கே ஏறுற ஒரு விதிமுறையை நம்ம பயன்படுத்தணும். குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வராங்க, அங்கிட்டு ஓடிட்டாங்கன்னா கஷ்டம். கையில் பிடிச்சிக்கிடணும். லேசாக அங்கிட்டு விளாண்டா முடிஞ்சிச்சு. அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10 வயசுக்கு மேலே உள்ள பசங்க, 50 வயதுக்குள்ளே 50 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப கால் வலி எடுத்துரும், ஏற முடியாது. ஏன்னா குறிப்பிட்ட டைம் இருக்கும். காலையிலேருந்து ஒரு 3 மணிக்கெலாம் ஏற நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான். ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லையை முடிச்சுட்டு வந்தாச்சு. இது ஆண்டாள் அழகர் கோயில், நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர். அதோட நம்ம பயணத்தை முடிச்சிட்டோம். இங்கெல்லாம் பெருசாக வீடியோ எடுக்கல. ஏன்னா ஏற்கனவே ஓஞ்சி போச்சு. அதனால் இந்த இடத்துல அதிகமாக வீடியோ எடுக்கல. நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதாங்க. ஓகேங்க, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்ல ஒரு அழகான, ஒரு அற்புதமான ஒரு கோவிலை பற்றி எடுத்திருக்கேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.